ரதி மயக்கமாகறதுக்கு அவ வீக்கா இருக்கிறதும் ஒரு காரணம்தான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்று சந்திரமதி பேச்சை நிறுத்த, என்ன ஆச்சு மேடம்? என் பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று ராஜன் பதறிவிட்டார். பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை ராஜன், சந்தோஷமான விஷயம்தான். நீங்க தாத்தா ஆக போறீங்க, ரதி கர்ப்பமா இருக்கா என்று சந்திரமதி கூறியவுடன் அங்கிருந்த எல்லோரின் முகமும் மலர்ந்தது. டாக்டர், என் பொண்ணு முழுகாம இருக்காளா என்று ஜானகி சந்தோஷப்பட, அடுத்த நொடியே தேவாவை பற்றிய செய்தி மனதிற்குள் புயலாய் வந்து மோத எல்லோர் முகமும் இருண்டு போனது. இவ உண்டாயிருக்கிற இந்த நேரத்திலேயா இப்படி நடக்கணும் என்று நெஞ்சில் அடித்து கொண்டு ஜானகி அழ ஆரம்பித்து விட, இங்க பாருங்கம்மா, இந்த நேரத்துல நீங்க எல்லாருமே தைரியமா இருந்தாதான் ரதி தைரியமா இருப்பா. நீங்க அவ முன்னாடி அழுதுட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது ரதிக்கு மட்டுமில்ல, குழந்தைக்குமே பிரச்சனை தான் என்று சந்திரமதி அறிவுரை கூற, கண்ணீரை சேலை தலைப்பில் துடைத்து கொண்டு அமைதியாகி போனாள் ஜானகி. காலை வந்த செய்தித்தாளை பார்த்துவிட்டு பதறி அடித்து கொண்டு கரண் ராகினிக்கு போன் செய்ய, எல்லோரும் மருத்துவமனையில் இருக்கும் விஷயத்தையும் ரதி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதையும் கரணிடம் ராகினி கூற, கண்களை அழுத்தமாக மூடி திறந்த கரண், தேவா என்ன ஆச்சு உனக்கு என்று முணுமுணுத்து கொண்டே தேவாவின் போனுக்கு அழைக்க இணைப்பு போகவில்லை. உடனே ரதியை பார்க்க கரணும் மருத்துவமனைக்கு ஓடி வந்து விட்டான். அருகில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியை கவனித்த ரதிக்கு அதிகாலை செய்தியில் பார்த்த விஷயம் ஞாபகத்திற்கு வர கண்கள் மீண்டும் கலங்கியது. அவசரமாக தன் மொபைல் போனை தேடினாள். என்னக்கா வேணும்? என்ன தேடுற என்று ராகினி புரியாமல் கேட்க, என்னோட ஃபோன் வேணும், உங்க மாமா நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்ல, அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் விழித்த ராகினி, அக்கா உன்னோட ஃபோன் வீட்லேயே இருக்கு, நீ மயங்கி விழுந்த உடனே நாங்கள் உன்னை அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதான் உன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு வரல, என்னோட ஃபோனும் அம்மா கிட்ட இருக்கு, அம்மா மெடிசன்ஸ் வாங்க போயிருக்காங்க என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தவள், அக்கா நான் கரண் கிட்ட சொல்லி மாமாக்கு கால் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன், நீ இப்போ எதை பற்றியும் யோசிக்காம தூங்கு என்று ராகினி ரதியின் தலையை வருடி கொடுக்க, மாத்திரை போட்டதில் அவளுக்கு மீண்டும் தூக்கம் வந்துவிட அயர்ந்து தூங்கிவிட்டாள் ரதி. ரதியின் வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த ஏர்போர்ட் டாக்ஸி. கார் டிக்கியில் இருந்த தன் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினான் தேவா. அவனுடைய ஃபோன் சார்ஜிங் இல்லாமல் ஆஃப் ஆகி இருந்தது.